ஏறத்தாழ 2500 3000 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டே டு டே போகிற உள்ள லைனு அப்படி போனீங்கன்னா அந்த கடைசி வரையும் அவங்க வந்து, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டு பூரா அன்புறவுல அவங்க பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க. மணி 6:10 பட் அவங்க 2500 பேர் கோட் பண்ணாங்க. 2500 பேருக்கு மேலேயே மக்கள் வந்துட்டாங்க. ஜித்தாவில் ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு அதிகப்படியான ஆட்கள் வந்திருக்காங்க. இஃப்தார் நம்மளும் 30 இடத்துக்கு 22 இடத்துக்கு போயிருக்கோம். 22 இடத்துல அதிகமான இஃப்தார் வந்தவங்களில் இவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இப்போதைக்கு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மக்கா தவிர. நாள் 30 வீடியோ, இன்னைக்கு 22 நோன்பு தர. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபா வந்து 30 நாளுக்கு வந்து 30 vlog பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 22வது vlog பண்ற போது நம்ம SMK கூட்டணி இருந்து எல்லாருமே வந்து பங்கெடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் SMK சொல்லும் போது ஷரஃபியா மலையாளி கூட்டாய், இது அதோட ஃபுல் ஃபார்ம். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா இந்த ஒரு இஃப்தார் மெகா இஃப்தார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இதுக்கு மேல நாங்க செய்வோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் கூறுகிற SMK சார்பில். அன்புறவுகளே, நம்ம சர்ஃபியாவில் மலையாள கூட்டமைப்பு சார்பாக இஃப்தார் விருந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி தேதி 22 சனிக்கிழமை. நமக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அவங்களோட அழைப்பை ஏற்று நம்மளும் வந்திருக்கோம். இஃப்தாரோட ஏற்பாடுகள்லாம் வெகு சிறப்பாக மாஷா அல்லாஹ் அவங்களே வாலண்டியர்ஸ் இருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன ரெடி பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சோதனை அப்படின்னு நம்ம ஒருத்தராக காட்டுவோம். அவருடைய நமக்கு ஃப்ரெண்டு. நான் உங்களுடைய கூட்டமைப்பில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. பீஃபா மச்சான்? ஓகே மச்சான், பீஃபா சண்டை வருவாங்க. இங்கிட்ட வந்து பேக்கிங் செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எடுத்து இது வந்து சமோசா ரெடியாக இருக்குது. இங்கிட்ட வந்து பேக்கிங்னு தனியாக இருக்காங்க. பேக்கிங் செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க செய்த சாப்பாடுகளை பேக் பண்ணி தனியாக வச்சுட்டாங்க அங்கிட்டு. ஏன்னா இது வந்து அப்புறம் தனியாக கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், சிறப்பான ஏற்பாடு. இப்போ வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கிட்டு வந்து செக்ஷன் வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பண்றாங்க போய் பக்கத்தில் கேட்போம். வணக்கம். என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? ரோஸ் மில்கா? ரோஸ் மில்க்கு. மாஷா அல்லாஹ், எல்லா நோம்பாளிகளுக்கும் ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. 5000 பேருக்குள்ள ரோஸ் மில்க் சர்பத் 5000 பேருக்குள்ள 5000 எந்த சர்பத்? குட்டிப்பா முகப்பத் சர்பத்தா, அதாவது ஸ்நேகம் நிறைந்த சர்பத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்பத் இங்கே ரெடி பண்றாங்க. சர்பத் ரெடி ஆகி அப்படி இங்கே வந்து பேக்கிங் செக்ஷனு பேக்கிங் பண்ணி இன்னும் இதுக்கு வைக்கல, பேக்கிங் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. பேக் பண்ணி அங்கங்கே வைக்கிறாங்க. அப்படி இங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரூட் சேலடு கர்ட்டூன் அடிக்க வச்சுருக்காங்க. அப்படி இங்கிட்டும் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஸ் மில்க்கு வித் சாப்பாடு எல்லாம் இங்கிட்ட வந்து பேக்கிங் ஆகிட்டுருக்கு. பயங்கர வேறு லெவலில் ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. நான் அந்த சாப்பாடு என்னென்னு இன்னும் போய் பக்கத்தில் காமிச்சேன். இது வந்து பெரிய கூட்டமைப்பு. சாப்பாடு 5000 பேர் எதிர்பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பேக் பண்ணுற சாப்பாடு வந்து இங்கே ரெடி பண்ணுற சாப்பாடு இங்கிட்டு பேக்கிங் வந்து இங்கிட்டு தனியாக வச்சிடுறாங்க. வேலை வந்து ஜபர்தஸ்தாக நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாமே தன்னார்வலர்கள், எல்லாமே அவங்களே வாலண்டியர்ஸு, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து சாப்பாடு வந்து கை மாறுற டைம் ஆகி போயிடுச்சு. சாப்பாடுகளை அங்கேருந்து கை மாற்றுறாங்க. அப்படியே இதை நம்ம மக்களும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த கடைசியிலேருந்து சாப்பாடு வருது. எத்தனை பேருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஜூஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த கடைசி வரையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் மிகப்பெரிய இஃப்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. இதை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷனு. இந்த செக்ஷனுக்கு உள்ளதெல்லாம் இவங்களுடைய ரெஸ்பான்ஸு. இங்கிட்டு எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, ஜூஸு, மோர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரியே இங்கிட்டு இருக்காங்க இந்த செக்ஷனுக்கு உள்ளவங்களாம் இங்கே அவங்களுக்குள்ளே வாலண்டியர்ஸ் பிரிச்சுக்கிட்டு இந்த செக்ஷனுக்குள்ளதெல்லாம் சாப்பாடு, மோர், ஜூஸு எல்லாமே இந்த செக்ஷன்லேருந்து வருது. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. இது வந்து யார் ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது வந்து சர்ஃபியாவில் உள்ள மலையாள கூட்டாயம், அதாவது சர்ஃபியாவில் கடை வச்சுருக்காங்கல்ல, கடை வச்சுருக்கவங்களுடைய ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஏறத்தாழ 8 வருஷமாக இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா பாய்? அல்ஹம்துலில்லாஹ். பாய் இங்கே உங்கள் வீடியோலாம் மதினாவில் பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தேன். சரி, பார்த்து உங்கள்கிட்ட வந்து செலவு சொல்லிக்கலாம் சொல்லுங்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த சர்ஃபியா இந்த இஃப்தார் ரெடி பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் என்ன ரெடி பண்ணுறாங்க, எப்படி ரெடி பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு எஸ்எம்கே சரஃபியா மலையாளி கம்யூனிட்டி. நாங்கள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருங்க ஆர்கனைசர் மட்டும் இருக்கிறாங்க. இந்த சரஃபியா மலையாளி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய 200க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே சரஃபியா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கடைகளும் இந்த நாளைக்கு பூட்டு வச்சுக்கிட்டு தான் அவங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு நோன்பு தினம் செய்கிறது. எல்லா வருஷமும் பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு இது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட எப்படி கேட்டாலும் ஒரு 2500-3000 பேருக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுலேருந்து நமக்கு இந்த சரஃபியா மலையாளி கூட்டாமையிலேருந்து நிறைய ஆளுங்க வந்து நல்ல ஹெல்ப் பண்ணி எல்லாத்துலேயும் உதவி பண்ணி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருக்கும் நன்றியை கூறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணனா ஃப்ரூட்ஸு, லெபன், சோறு, பீஃப் கறி, அப்புறம் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு விதமாக நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கேரளா மக்கள் மட்டுமல்ல, இங்க உள்ள எல்லா மக்களும், இங்க இருக்கிற எல்லா மக்களும் இங்க இஃப்தாருக்காக வருது. அன்புறவுகளே, அவங்கள்ட்ட கேட்டான், ஏறத்தாழ ஒரு 2500-3000 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சட்டியாக சோறும் கறியும் காலியாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த தளவு சவுதி அரேபியாவில் தெரியும். இந்த தளவு, அதாவது டே டு டே போகிற உள்ள லைனு அப்படி போனீங்கன்னா அந்த கடைசி வரையும் அவங்க வந்து, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டு பூரா கார்பெட் போட்டிருக்காங்க. எதுக்காகனா இஃப்தார் வரக்கூடிய மக்களுக்காக. 2500 பேருக்கு போட்டிருக்காங்க. 500 பேருக்கு வந்து கார்பெட் விட்டுருக்காங்க. எதுக்காகனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஆனால் மேற்கொண்டு 500 பேருக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கையிலே நம்ம ஃபஸ்ட் டைம் மேலேருந்து ஒரு வியூ பார்க்குறோம். பார்க்கையில் நமக்கே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. வந்த மக்களை எல்லோரும் வாங்க 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 உள்ளே வாங்க அப்படின்னு உள்ள மக்களை வர்றாங்க. இன்னும் மக்கள் வந்து பல இடங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியும், படை திரண்டு வருது மக்கள்லாம். 2000 பேருக்கு அபோவ் 2500 பேருக்கு மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு கட்டின தூரத்துலேருந்து மக்கள் வருகை தந்தமானியமாக இருக்காங்க. டயம் ஆக கூட்டம் அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்புறவுகளே, நமக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மணி 6:10 ஆச்சு. பட் அவங்க 2500 பேர் கோட் பண்ணாங்க.
2300 பேருக்கு மேலேயே மக்கள் வந்துட்டாங்க. இங்கே வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லை, முடிஞ்சு அவ்வளோதான். அவங்களுக்காக தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்கண்ணே. நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே கார்ட்டூனு எல்லாமே அவங்க தனியாக செப்பரேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. பழங்கள், தண்ணி, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அங்கே நிற்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடைசி ஏறத்தாழ மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு சஃபு போட்டிருக்காங்க. அந்த 100 மீட்டர் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு. அபோவ் 100 மீட்டர் தான் இருக்கும். அன்புறவுகளே, அவங்க எதிர்பார்த்தது 2000 3000 பேர். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் பூரா ஃபுல்லு. இந்த ஸ்ட்ரீட் கடைசி அது, இந்த ஸ்ட்ரீட்டோட கடைசி அது. ஃபுல்லாக மக்கள் ஃபுல். மக்கள் பறக்குது அப்படியே. கொடுத்தா ஓகேயா? கொடுத்துடலாம் சொன்னாங்க. ஒரு வழி இல்லை, உட்காரதுக்கு இடம் இல்லை. அதுக்காக நின்றுக்கிட்டு வந்து சொன்ன பண்ணுறேன். அதனால் நீங்கள் கமெண்ட் வந்து தப்பு பேசக்கூடாது. ஓகேயா? பதினாலு மணி நேரம் விரதம் முடிவுக்கு வந்தது. இது நம்ம ஜின்னாக்கா டிக்டாக்கில் எல்லாரும் அறியப்பட்ட ஆள். அவங்கள்ட்ட ஒரு வார்த்தைகள் இந்த இஃப்தாரை பற்றி சொல்லுங்க. എങ്ങനെയുണ്ട് ഇഫ്താർ? മാഷാല്ലാ, ഞാൻ ഒരുപാട് വർഷം എല്ലാ ഷർഫിയത്തെ ഇഫ്താറിന് കൂടുതലുണ്ട്. ഇത്രയും തോന ആൾക്കാരുള്ള ഒരു ഇഫ്താർ ആദ്യമായിട്ടാണ്. ഏകദേശം പറയാൻ വാക്കുകളില്ല. ജിദ്ദ കണ്ടതിൽ ഏറ്റവും വലിയ ഇഫ്താർ എന്ന് തന്നെ പറയാം നമ്മളെ ഷർഫിയ ഈ ഒരു ഇഫ്താറിനെ കുറിച്ചിട്ട്. ഓക്കെ, താങ്ക് യു. ഓക്കെ, ഇൻഷാല്ലാ. அன்புறவுகளே, 30 நாள் 30 வீடியோ 22 மாஷா அல்லாஹ் வெகு விமர்சையாக ஜித்தாவில் ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு அதிகப்படியான ஆட்கள் வந்திருக்காங்க இஃப்தார். நம்மளும் 30 இடத்துக்கு 22 இடத்துக்கு போயிருக்கோம். 22 இடத்துல அதிகமான இஃப்தார் வந்தவங்களில் இவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இப்போதைக்கு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மக்கா தவிர. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து இங்கே சர்ஃபியாவில் உள்ளவங்க மட்டும் இருந்து அந்த மலையாளிகளுடைய சங்கமம் நடத்துகிற ஒரு இஃப்தார் இருந்துச்சு. வெகு சிறப்பாக சூப்பராக, நீ முதலாளி, நான் தொழிலாளி, நீ வாலண்டியர்ஸு, நீ வேலை செய்யணும், அந்த பாகுபாடு இல்லாமல் அவங்களுடைய கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், அவங்க ஏற்படுத்தின அந்த பிளானிங்காக இருக்கட்டும், சூப்பராக செஞ்சுதாங்க. மாஷா அல்லாஹ். அதை பார்க்கல நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காரை ஃபுட் விளாகர் ஹபீப் ரஹ்மான். தான்